ஒரு சில பேர் என்கிட்ட வந்து ஒய்ஃபை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சார் நான் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுகிறா சார், நான் என்ன சொல்லணும்னா ஆமாம் அப்படின்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்பார். நான் அப்படி யோசிச்சுட்டு சொல்லுவேன், நீ சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம்னு சொல்லணும்னா வில்லு பாட்டில் பின்பாட்டு பாடுற ஆளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க தான் எதுக்கு எடுத்தாலும் ஆமாம் ஆமாம், வில்லு பாட்டில் பின்பாட்டு பாடுறவங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க. குடும்பம் அப்படின்னு வரும்போது ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு இடையில பேச்சுவார்த்தை விவாதங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. ஏன் தவிர்க்க முடியாதுன்னா, ரெண்டு பேரும் அறிவுடைய மனிதர்கள். ரெண்டு அறிவுடைய மனிதர்கள் எல்லா விஷயத்திலையும் ஒத்து போவதுங்கிறது நடக்காது. அதனால அந்த விவாதத்தை ஏற்றுக்கொள்வது, அது டிஸ்கஷனாக இருக்கலாம், ஆர்குமெண்ட்டாக இருக்கலாம், சமயத்தில் வந்து பிடிவாதமாக கூட இருக்கலாம். அதை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு பெரிய விஷயம். அதை நாகரிகமாக இன்னும் மேலே கொண்டு போனால் அது பட்டிமண்டபமாக மாறும். பொது அரங்குகளில் ஒரு நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே கருத்து இருக்காது. ஒருத்தர் ஒரு ஐடியாலஜியில் இருப்பாங்க, இன்னொருத்தர் இன்னொரு ஐடியாலஜியில் இருப்பாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு கருத்துடைய நான் உயிரோடு இருப்பதற்கு எவ்வளவு உரிமை எனக்கு இருக்கிறதோ, என் கருத்தை எதிர்க்கிறவனும் உயிரோடு இருப்பதற்கு அவ்வளவு உரிமை இருக்கிறது என்ற உண்மையை நாம புரிஞ்சுக்கணும். என் கருத்துக்கு நேர் எதிரான கருத்துடையவனும் இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பதற்கு உரிமை உண்டு. ஏன்னா இறைவன் படைப்பு, இறைவனுடைய படைப்புல எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார்.